தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் பி.ஆர். பாண்டியனிடம் கேட்கலாம். வணக்கம் திரு பி.ஆர். பாண்டியன், உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உத்தரவு மிகுந்த வரவேற்பத்தக்கது. மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு ஆளாக இருக்கிறோம். தமிழக விவசாயிகள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் போராடி பெறப்பட்ட உரிமையை கடந்த 3 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி, அதன் தலைவர் மோடி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருப்பதாக சொல்லி பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி தட்டி கழித்தார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க, நாங்கள் ஏதோ உண்மைக்கு புறம்பாக பேசுகிறோம் என்று தவறான தகவலை பரப்பினார்கள். இந்த காரணத்தால் 3 ஆண்டு காலமாக நாங்கள் குருவையை முற்றிலும் இழந்தோம், சம்பாவை மகசூல் இழப்பு இழந்தோம், இந்த ஆண்டு சம்பாவும் இழந்து விட்டோம், குருவையும் இழந்து விட்டோம். குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் கூட மத்திய அரசாங்கம் தானே முன் வந்து அமைத்திருக்குமேயானால் இந்நேரம் விவசாயிகள் ஒற்றுமையாக இருந்திருப்பார்கள், தமிழகத்திற்கு விவசாயிகள் அமைதியாக இருந்திருப்பார்கள். கர்நாடகத்தில் இவ்வளவு பெரிய கலவரத்திற்கே இந்த அமைப்பை ஏற்படுத்தாதான் காரணம் என்பதை உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது. இது இன்றைக்கு கர்நாடகத்தில் ஏற்பட்டிருக்கிற கலவரத்தால் ஏற்பட்ட பாதிப்பிற்கு மத்திய அரசாங்கம் தான் இழப்பீடு வழங்க வேண்டும், அது பொறுப்பேற்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. இதையாவது புரிந்து மத்திய அரசு செயல்பட வேண்டும். அறிவிக்கப்பட்டிருக்கிற 6000 கனஅடி தண்ணீர் என்பது அது ஒரு ஆறுதலை தருகிறது. கர்நாடகத்து விவசாயிகளும் அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமைதி வழியில் ஏற்று அமைதியை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இரு மாநில உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல 4 வார காலத்திற்குள்ளாக காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைத்து தமிழகமும் கர்நாடகமும் அமைதி வழியில் செயல்படுவதற்கு மத்திய அரசு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இனி தமிழகத்தில் விவசாயிகளுக்கு காவிரி நீர் என்பது ஒரு உரிமை இன்றைக்கு உறுதியாக்கப்பட்டிருப்பதால் எங்கள் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக மகிழ்ச்சியாக கருதுகிறோம். எங்களுடைய போராட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், வணிகர் சங்க அமைப்புகள் உள்ளிட்ட சேவை அமைப்புகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக அரசு தொடர்ந்து வழக்கு நீதிமன்றத்தை சந்தித்தது. நாங்கள் தொடர்ந்து தமிழக அரசு நீதிமன்ற நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளித்தோம். நீதிமன்றம் தான் தீர்க்க முடியும் என்பதிலே நாங்களும் உறுதியாக இருந்தோம். அதற்கான வகையில் அனைவருமே இன்றைக்கு ஒன்றுபட்டு நின்று இந்த உரிமைகளை மீட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அமைப்புகள் ஒன்றுபட்டால் இழந்த உரிமைகளை மீட்க முடியும், இருக்க உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஊடகங்கள் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தமிழகத்தை சார்ந்த ஊடகங்கள், பத்திரிகைகள் முழுமையாக செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு முன்னிருந்தே நீங்க அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டீங்க. இந்த நிலையில இதுக்கப்புறமா உங்க சங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? தொடர்ந்து தமிழக உரிமைகளுக்காக, விவசாயிகளுக்காக, அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைவரையும் ஒன்றிணைத்து போராடுவதை மட்டுமே நாங்கள் நோக்கமாக கொண்டு, குறிக்கோளாக கொண்டு செயல்படுவோம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுவோம். எங்களுக்கு யாரும் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் ஒரு கொள்கை முடிவெடுத்துத்தான் காவிரி பிரச்சனை அணுகணும். நடுவர் மன்ற தீர்ப்புக்கு முன், நடுவர் மன்ற தீர்ப்புக்கு பின் என்கிற அடிப்படையில் பின் இருக்கிற பிரச்சனைகளை தான் நாம் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டுமே தவிர முன்னர் யார் தவறு செய்தார்கள் என்பதெல்லாம் கைவிட்டு விட்டு செயல்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். அதை ஏற்று அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு முழு ஆதரவு தந்தார்கள். எனவே இனியும் காவிரி, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை உள்ளிட்ட அனைத்துக்குமே நாங்கள் இணைந்து போராடுவோம். காரணம், என் கடைசியில் நடந்திருக்கிற 16ஆம் தேதி நடந்து பெற்ற எங்களுடைய வேண்டுகோளை நடத்த அந்த போராட்டத்தில் தமிழகத்தில் இருக்கிற கடலில் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் முழுமையாக ஆதரவு தந்திருக்கிறார்கள். எனவே கச்சத்தீவை மீட்பதற்கும் விவசாயிகள், மீனவர்களுக்காக ஒன்றிணைந்து அரசியல் கட்சிகளையும் இணைத்து, அதே போல சேவை அமைப்புகள், வணிகர் சங்கங்களை இணைத்து நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கும் உத்தரவாதம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பாண்டியன் அவர்கள்.